வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நம்ம மருத்துவரை சந்தித்து புற்றுநோயிலிருந்து விலகிக் கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தான். 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் இதுவரைக்குமே புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க. அதிலும் மார்பகம், நுரையீரல், பெருங்குடல், விந்துப்பை ஆகியவை பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில் நமக்கு தடையாக இருக்கிறது என்னன்னா, புற்றுநோய் இருக்கு அப்படின்ற அந்த அறிகுறியே நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான். அப்போ அது மாதிரி இருக்கும்போது புற்றுநோய் செல்கள் இருக்கிறத தாமதமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த செல்கள் அதிகமாக வளர்ந்து விடும்போது நம்ம இறப்பு நமக்கு ஏற்படுவதற்கு காரணமாக நம்ம அமைஞ்சிருவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சில பொதுவான அறிகுறிகள் நமக்கு தென்படும் போதே புற்றுநோய் நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு உடனே நம்ம சிகிச்சைகளை போய்ட்டு நலமடைந்து கொள்ளலாம். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸை மேற்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஆரோக்கியமான முறை. ஸோ அப்படி நம்ம எதுவுமே மெனக்கிடாத போதே நம்மளுடைய உடல் எடை குறையுதுன்னா இந்த மாதிரியான அறிகுறிகளை நம்ம சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வீக்கம் அல்லது கட்டிகள் மூலமாக தான் புற்றுநோய் இந்த மாதிரி பரவ ஆரம்பிக்கும். அதனுடைய செல்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் தீவிரமடையும். உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது. தொடர்ந்து இருமல் ஏற்படுதல் அப்படின்றதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். தொடர்ந்து இருமல் ஏற்படுறது, சளியுடன் கூடிய ரத்தம் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் போன்ற அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்கிறது கிடையாதுங்க. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அந்த அளவு அதிகரிக்கிறது, கலர் சேஞ்ச் ஆகிறது, அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும். அதுவும் நீங்கள் ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகணும். ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை செக் பண்ணும்போது தான் அது மற்ற ஸ்கின் டிசீஸா, மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கா அப்படின்றதும் நமக்கு ஆலோசனை அவங்க வழங்குவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனே சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளணும். சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜும் கூட. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு புற்றுநோய் பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரகம் சார்ந்த புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது அது அர்த்தமாக இருக்குங்க. ஸோ மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டாலோ அதையுமே நீங்கள் புறக்கணிக்கூடாது. இது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் இருக்கலாம். இது ஒட்டுமொத்த அந்த கழிவு நீக்க மண்டலத்தையுமே பாதிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது அதிகப்படியாக சிறுநீர் நுரைத்து வெளியேறுதல், சிறுநீர் கழிக்கும் போது வலியுடன் சிறுநீர் வெளியேறது, ரத்தம் கசிகிறது, கீழ் முதுகுல வலி ஏற்படுறது, இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ன்றதால உடனே இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது நல்லது. உடலில் கடுமையாக வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சிகளின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில்
ப்ரெஷரை வந்து கொடுக்கறதால, அந்த அழுத்தத்தை கொடுக்கறதால தான் இந்த மாதிரியான அதிகமான வலியை வந்து அது ஏற்படுத்தலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ உடல் வலி உங்களுக்கு வாரக்கணக்கில் இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு 2-3 நாள் இருந்து நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உடல் வலி சரியாயிடுச்சுன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு வாரக்கணக்கில் இருக்குன்னா அது கேன்சர் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கணும். தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு இது வாய்ப்புகள் இருக்குது. நாம தான் வந்து அந்த அறிகுறி இருக்கானது செக் பண்ணிக்கணும். உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும்போது உங்களுக்கு வலி ஏற்படுறது அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாகிறது, உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கிறது, இது அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்குங்க. இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுதுன்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது நல்லது. சாதாரணமாக நீங்கள் நினைச்சு அதை விட்டுறாதீங்க. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வகை புற்றுநோய்கள் நம் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் பிளட் வெசல்ஸ், அந்த ரத்த நாளங்கள் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஸோ அதனால நாம தான் கவனமாக இருக்கணும். உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. லூகேமியா என்ற பிளட் கேன்சர், அந்த ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்களுக்கு சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும். அதுல உடல் முழுவதும் தடிப்புகள் காணப்படலாம். சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு ரத்த நாளங்கள், அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாம் உடையறதால இந்த மாதிரி தடிப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தினால சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும். ஆகவே இது போன்ற அறிகுறிகளையுமே ஒருவர் வந்து லேசாக எண்ணிவிடக்கூடாது. உடல்ல தடிப்புகள் தோன்றுச்சுன்னா அது என்ன, எதனால் ஏற்பட்டிருக்குன்னு நீ செக் பண்ணிக்கணும். புற்றுநோய் இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனே சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளணும். கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கண்களை வந்து யாரோ குத்தி விட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுவது, கண்களில் கேன்சர் செல்கள், அந்த புற்றுநோய் செல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குங்க. இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்கள் வந்து தவிர்த்து விடுவாங்க. ஸோ ஏதாவது வேற விதமான நம்ம ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறதால, ரொம்ப நேரம் டிவி பார்க்கறதால நமக்கு கண் எரியுது, கண் வலிக்குதுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் எதுக்குமே வந்து ஒரு கண் சார்ந்த மருத்துவரை சந்தித்து அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்களாகவே வந்து அதை விட்டுறக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி தலைவலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு லேசாக இருந்த தலைவலி படிப்படியாக அதிகரித்து தொடர்ந்து உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஆகவே வழக்கத்திற்கு மாறாக தலைவலியை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவர் அணுகுவது நல்லது. ஏன் அப்படின்னா அது வந்து பிரெயின் டியூமர், மூளை சார்ந்த புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். நாம தான் வந்து கவனமாக இருக்கணும். பொதுவாக இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போது நீங்க பயப்படக்கூடாதுங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருந்தே தான் ஆக வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது எல்லாமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக உங்களுக்கு இருக்கு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே பயப்படாமல் உடனே மருத்துவரை அணுகி அந்த புற்றுநோய் சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்வது நல்லது. ஏன்னா ஆரோக்கியமான இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். ஸோ அப்போ புற்றுநோய் எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் போது நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிளட் கேன்சர் மட்டும்தான் நமக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கேன்சரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லா விதமான டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ்க்குமே நிறைய டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸும் இருக்குது, நிறைய அறிகுறிகள் இருக்குது. இப்போ சொல்லக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே பொதுவான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் தென்படும் போதே கவனமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.